சார் குட் ஈவினிங். இருங்க ஸ்டார்ட் பண்றேன். Evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. நோட் கொஞ்சம் போட்டு எழுதுங்க. வலைப்பந்தானே படிக்கணும் இன்னைக்கு. ஆமா சார். ஒலிபோல்ல கேள்வி எழுத்துமா இல்ல தானே? கேள்வி எழுது தானே? எழுதல சார். ரைட், அப்ப கேள்வி கொஞ்சம் எழுதுங்க. ஓகே சார். No, starting. I think. சார் இதை எழுதணுமா சார்? சார் இதை எழுதணுமா? எஸ் சார், எழுத சொன்னாரு.
சார் இது எழுதணுமா? சார் இது எழுதணுமா? ஹலோ எஸ் எழுத சொன்னாரு. ஓகே தேங்க்ஸ். அப்பா அரவிந்த குடி சார் இது எழுதணுமா? எஸ் சுரபிகா எழுத சொன்னாரு. சரி பிள்ளைகள் எழுதுங்க அதை எழுதுங்க. நான் எழுதுதான் போட்டேன். எழுதணுமா எழுதணுமான்னு கேட்காதீங்க, எழுதுங்க. ஓகே சார். எழுதிட்டீங்களா? நோ சார் மூணாவது. ஓ சார் எழுதியாச்சு சார். ரைட், எழுதுறவங்க எழுதுங்க. கொஞ்சம் பாருங்க, நான் கொஞ்சம் படிச்சுட்டு போறேன். படிச்சது தான் பிள்ளைகள். இதுக்கு முன்னுக்குள்ளது கிராமிய விளையாட்டுகள்ல கேள்வி எழுதணுமா இல்ல தானே? இல்ல சார், நீங்க தாள் விட சொன்னீங்க சார், தாரேன்னு சொல்லி சொன்னீங்க சார். ரைட், ஓகே. பாருங்க, வாலிபால் விளையாட்டுல ஈடுபட்டு நாங்கள் வாலிபால் படிச்சிட்டோம். வாலிபால் வந்து எங்களுடைய தேசிய விளையாட்டு. இந்த வாலிபால் வந்து உலகத்துக்கு எப்போது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1895ஆம் ஆண்டு. 1895ஆம் ஆண்டு சார் வில்லியம் ஜி மோகன் அப்படிங்கிறவரால அமெரிக்காவில் இது வந்து அறிமுகப்படுத்தப்படுது. வாலிபால் விளையாட்டு வந்து இலங்கையில் எப்போது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா 1916 ரோபர்ட் வால்டர் காமெக் அப்படின்ற
சார் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. Evening, sir. I am new student, sir. சார் ஸ்டக் ஆகுது சார் நீங்க பேசுறது. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். Student. இப்ப கேக்குதா? கேக்குது சார். Good evening, sir. சரி. I am இந்த new வாலிபால் விளையாட்டு student. வந்து இலங்கையில 1916 ஆண்டு ரோபர்ட் வால்டர் கமெக் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்படுது. ஆரம்பத்துல இந்த வாலிபால் விளையாட்டை என்ன பேர்ல அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மின்டோனெட் அப்படிங்கிற பேரால தான் அறிமுகப்படுத்தப்படுது. அதே மாதிரி மின்டோனெட்ங்கிற பேரால தான் இந்த வாலிபால் விளையாட்டு ஆரம்பத்துல அழைக்கப்படுது. இந்த வாலிபால் விளையாட்டினுடைய விசேட தன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குறைந்த செலவுல இது வந்து விளையாடக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம குறைந்த உபகரண பாவனையாகவும் இருக்கும். அப்புறம் குறைந்த இடப்பரப்பு இருந்தா போதுமானதாக இருக்கும். போட்டிக்கான காலம் குறைவு. சரியா? வாலிபால் இந்த போட்டிக்கான காலம் வந்து குறைவு. யாரு ஃபர்ஸ்டா பாயிண்ட்ஸ் அடிக்கிறாங்களோ அதுல வெற்றி தோல்வியை கொடுத்துருவாங்க. சரியா? எழுதிட்டீங்களா? சார் கொஞ்சம் எழுதுங்க, எழுதுங்க. நாலாவது போட முடியுமா? இந்த side இந்த ஆளுது. அபிஷேக் மைட்டை மியூட் பண்ணுங்க. தசாவினியும் மைக்கை மியூட் பண்ணுங்க. Sir, I am new student, sir. இந்த மைக்கை இந்த சாரி கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. G9X உமைடிஜியா அவரும் இன்னொரு ஆள் பேர் அடிச்சு இல்ல, அவங்களும் அப்படித்தான் அடிச்சு அந்த இருக்கு. சார் நீங்க IRN9 உங்களோட கேமராக்களை ஓப் பண்ணுங்க. வீட்டுல சிவிலிங் மட்டும் விளங்குது பிள்ளைகள், அதை ஓப் பண்ணி விடுங்க கேமராவை. உமைடிஜி கேமரா ஓப் பண்ணுங்க. எதனால கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் எழுதிட்டு கேமரா ஆன் சார். பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. கேமரா ஆஃப் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகள் தானே. IRN 9GLT5JV 73A002S அப்படின்னு இருக்கு, பேர் இல்ல. கேமரா ஆஃப் பண்ணுங்க. இன்னொரு ஆள் உமைடிஜி G9X உமைடிஜி கேமரா ஆஃப் பண்ணுங்க. பிள்ளைகள் வீட்டுல சிவிலிங் தான் விளங்குது, கேமரா ஆஃப் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகள் தானே, ஆஃப் பண்ணுங்க. அடுத்து இந்த வாலிபால் விளையாட்டினுடைய திறன்கள் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 6 திறன்கள் இருக்கு பிள்ளைகள். பந்தை பணித்தல், பந்தை பெற்றுக்கொள்ளல், பந்தை ஒழுங்கமைத்தல், பந்தை அறைதல், பந்தை தடுத்தல், மைதானம் காத்தல். இந்த 6 திறன்களினுடைய அடிப்படையில தான் இந்த விளையாட்டானது விளையாடப்படும். அதே மாதிரி வாலிபால் விளையாட்டுல எத்தனை வீரர்கள் இது விளையாடுவாங்க அப்படின்னா 6 வீரர்கள் விளையாடுவாங்க பிள்ளைகள். சரியா? பிரதியீட்டு வீரர்களாக 6 பேர் இருப்பாங்க. எனவே மொத்தமாக 12 பேர் வந்து விளையாட்டு வீரர்களை வந்து நாங்க வாலிபால் விளையாட்டுல பதிவு செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். 12 பேரை பதிவு செய்து தான் ஒரு டீமை கொண்டு போகணும். நாங்க பிரதியீட்டு வீரர்கள் 6 பேரு விளையாடுற பிளேயிங் 6 6 பேர் விளையாடுவாங்க டீம்ல. 6 பேர் சப்ஸ்டிடியூட்ஸா இருப்பாங்க.
எழுதிட்டீங்களா அத? ஓ சார். எழுதியாச்சு சார். ரைட், ஓகே. இது உங்களுக்கு தெரியும் தானே? வாலிபால் மைதானத்தினுடைய அளவீடுகள். நீளம் 18 மீட்டர், தெரியும் sir. அகலம் 9 மீட்டர். தேவைன்னா அதை வரைஞ்சி எழுதி கொள்ளுங்க, தேவையில்லைன்னு விடுங்க. விட்டுட்டு அடுத்த கேள்வி எழுதுங்க. நுவரெலியாவில இருந்து வந்திருக்கிறீங்க புதுசா. என்ன பேர் உங்களுக்கு? ரெண்டு பேரும் நுவரெலியா தானே? கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தவங்க. ரைட், சாரி பிள்ளை, நீங்க தெரியாம ஆன் பண்ணி வச்சிருந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியல விஷயம். ரைட், ஓகே, சாரி. Zaina, new student. Abhishek, new student. Welcome our class. ரைட், இது எழுதிட்டீங்களா? சார் 6வது எழுதல சார். 6வது எழுதுறீங்களா? குயிக்கா எழுதிங்கன்னா நான் அடுத்த பாடத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சார் உங்களுக்கு திங்கட்கிழமை எக்ஸாம் சார். சார் சார் எழுதிட்டேன் உங்களுக்கு சார். திங்கட்கிழமை எக்ஸாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் சொல்லுங்க. சார் உங்கள்ட்ட எதுவும் பேப்பர் எதுவும் இல்லையா பிடில? கேள்வியா? பேப்பர் பேப்பர் சார், பேப்பர் பிடி பேப்பர் செஞ்சு பாக்குறதுக்கு சார். பிடி உங்களுக்கு பேப்பரா? திங்கட்கிழமை எக்ஸாம். எல்லாருக்கும் எக்ஸாம் தான் சார். பிடி பேப்பர் இருக்க அனுப்பி விடுங்க சார் குரூப்ல. சார் எங்களுக்கு எக்ஸாம் தான் சார். பிடி பேப்பர் குரூப்ல அனுப்பிடுங்க, செக்ல அனுப்பிடுங்க சார். செக்ல வேணும் சார். சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிய எழுதிட்டேன் சார். சார் 8வது காட்டுங்க. எழுதிட்டேன் சார். 8வது போடுங்க சார். 8வது போடுங்களே சார். போடுங்க சார். 7வது. சார் 7வது போடுங்களே சார். சார் 8வது கொஞ்சம் போடணுமா? என்ன சொல்றீங்க?
சார் நீங்க பேசுறது ஒழுங்கா கேக்குது இல்ல சார். யாரும் என்னமோ போட சொன்னீங்க, என்ன போட சொன்னீங்க? 8வது போடலுமா? என்னங்களா? 8வது. 8வது தான் போட்டிருக்கேன். சார் 11வது போடலுமா? சார் எழுதி கொண்டிருக்கிறேன் சார். பிள்ளைகள் இருங்க, நீங்க ஒரு ஆள் எழுதி முடிச்சதோட எனக்கு போடல. பிள்ளைகள் மத்தவங்க எழுதணும் தானே, எல்லாரும் எழுதணும்னு தான் மாத்தலாம். சார் 11வது கீழே உள்ளத கொஞ்சம் போடுங்க. 8வது கேள்வியா? பணித்தல் என்றால் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, வீரன் பணிபுரியும் பிரதேசத்துல இருந்து எதிர்பக்கத்துக்கு, அதாவது பணிபுரியும் சொன்னா பணிப்புக்குரிய பிரதேசத்துல இருந்து எதிர்பக்கத்திற்கு பந்தை அனுப்புறது பணித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பணித்தல் பொதுவா பணித்தல் பிரதேசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க விளையாடுற பக்கத்துல வலது பக்க மேல் மூலையில பணித்தலுக்குரிய பிரதேசம் இருக்கும். பந்து பணித்தல் இருவகைப்படும் அவை எவைன்னு பாத்தீங்கன்னா, பந்து பணித்தல் வந்து 2 வகைப்படும். கீழ்கை பணித்தல், மேல் கை பணித்தல். சரியா? அண்டர் ஆர்ம் சர்வீஸ், ஓவர் ஆர்ம் சர்வீஸ்ன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. கீழ்கை பணித்தலுடைய நுட்ப முறைகளை பாத்தீங்கன்னா, அதை பாருங்க, பந்தை தொடுவதற்கு முன் பந்தை தொடும் சந்தர்ப்பம், அதாவது பந்தை தொடுவதற்கு முன்னரான சந்தர்ப்பம், பந்தை தொடும் சந்தர்ப்பம், பந்தை தொட்ட பின்னரான சந்தர்ப்பம், அப்படி சொல்லி 3 நுட்ப முறைகள் இருக்கு. அதாவது அந்த நாங்க பணித்தலை எப்படி செய்யறோம் அதுதான் இங்க இது இந்த விஷயம். பந்தை தொடுவதற்கு முன், பந்தை தொடக்கூடிய சந்தர்ப்பம், பந்தை தொட்ட பின்னரான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது. அடுத்து கீழ்கை பணித்தலுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும் பாத்தீங்கன்னா,
சார் 11வது போடலுமா? 11வது எழுதுங்க. 11ஓட நிப்பாட்டிட்டு நாங்க போயிட்டு படிப்போம் வலைப்பந்தாட்டத்தை. எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்க தானே? ஓகே சார், எழுதி எக்ஸாம் பேப்பர் போடலையா சார்? நெட்ல போடலையா சார் எக்ஸாம் பேப்பர்? மழை பெய்யுதா பிள்ளைங்க உங்களோட பக்கத்துக்கெல்லாம்? இல்ல சார், மழை பெய்யலை. சார் நுவரெலியால மழை பெய்யுதா பிள்ளைகள்? எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களோட ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மழை சார் சரியான மாதிரி. காலையில வந்து படிக்குது. மழைக்காலங்கள கொஞ்சோண்டு தான் சார் பெய்யுது. எந்த ஊர் சார் நுவரெலி சார், நம்ம ஆ, நுவரெலி கலாவல. ரைட் நியூ ஓகே. ஸ்டூடெண்ட் சார். புதுசா 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றாரு சார்? ஐ எம் ஃப்ரம் இன் உடுதனிய. இப்போ ஜாயின்ட் ஆனீங்களா? ரைட் ஓகே, வெல்கம். இதில் நாங்க இதோட இதை நிப்பாட்டிட்டு நாங்க போவோம் வலைப்பந்தாட்டத்துக்கு போவோம். சார் உங்களோட இடத்துல மழை பெய்யல சார். எங்க 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 விலங்குகள் எனக்கு மழை பெய்யவில்லை. எங்க எந்த ஏரியா? கிளிநொச்சி. எந்த ஏரியா? கிளிநொச்சியில ஸ்கந்தபுரம். லேசாதான் சார் மழை ரைட் பொழிந்தது. ஓகே ஓகே மற்றபடி ஓகே ஓகே. சார்? இரத்தினபுரியிலையும் மழை சார். ரத்னபுரியில மழை. ரத்னபுரியில மழை கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சா வெள்ளம் போட்டுருவேனா? ரத்னபுரியில எங்க நீங்க? ரத்னபுரியில எங்க? எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப சொல்லுங்க. சார் இங்க லேசா விலங்குல சார் மழை பெய்யுது. எப்படி அந்த ரைட். டேபிள் நமக்கு சின்ன இது ஒண்ணு கணக்கான கொஞ்சம் தான் சார் பெய்யுது. ரைட் ஓகே, நாங்க படிப்போம். சார் இங்க லேசா மழை பெய்யுது சார். பாத்தீங்கன்னு சொன்னா வலைப்பந்தாட்டம். இந்த வலைப்பந்தாட்டம் வந்து எத்தனையாம் ஆண்டு எந்த நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நிறைய விளையாட்டுகள் வந்து அமெரிக்காவில தான் அறிமுகப்படுத்தப்படுது. நிறைய விளையாட்டுகள் அமெரிக்காவில தான் அறிமுகப்படுத்தப்படுது. கேள்விகளை எழுதணுமா சார்? இது கேள்வி இல்ல, இது நோட்ஸ் தான். நான் இருங்க, நான் உங்களுக்கு எழுத சொல்றப்ப எழுதுங்க. கொஞ்சம் கேட்டுக்கிட்டுருங்க. ரைட். இந்த வலைப்பந்தாட்டம் வந்து எத்தனையாம் ஆண்டு எந்த நாட்டுல அறிமுகப்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1891 ஆண்டு. இப்ப 1891 ஆண்டு அமெரிக்காவுல ஜேம்ஸ் நைஸ்மித் என்பவரால இந்த வலைப்பந்தாட்டமானது அறிமுகப்படுத்தப்படுது. ஜேம்ஸ் நைஸ்மித் அப்படிங்கிறவரால அமெரிக்காவுல 1891 ஆண்டு இந்த வலைப்பந்தாட்ட விளையாட்டானது அறிமுகப்படுத்தப்படுது. இது இலங்கைக்கு எப்ப அறிமுகப்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1921 ஆண்டு கண்டியில் இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரி, அதாவது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க கண்டியில. அந்த மகளிர் கல்லூரியில திருமதி ஜெனிக்ரீன் அம்மையார் அவர்களால இந்த வலைப்பந்தாட்ட விளையாட்டு வந்து அறிமுகப்படுத்தப்படுது இலங்கையில. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், கண்டி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல இந்த வலைப்பந்தாட்டத்துக்குன்னு ஒரு சிறந்த இடம் ஒன்று இருக்கு. அங்க இருக்கிற பிள்ளைகளும் சிறப்பா விளையாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. வலைப்பந்தாட்டம் அங்க படிக்கிற பிள்ளைகள் சிறப்பா விளையாடுவாங்க. அடுத்து இந்த வீரர்களுடைய விவரம் தொடர்பாக பாத்தீங்கன்னா, இந்த வலைப்பந்தாட்டத்துல வந்து 12 வீரர்களுடைய பெயர் பதியப்படணும் பிள்ளைகள். வாலிபால்லையும் 12 வீரர்கள் பெயர் பதியப்படணும், வலைப்பந்தாட்டத்திலையும் 12 வீரர் பெயர் வந்து பதியப்படணும். சரியா?
12 வீரர்களுடைய பெயர் பதியப்பட்டாலும் இதுல வந்து 7 பேர் தான் விளையாடுவாங்க. அதாவது விளையாடக்கூடிய அணியில வந்து 7 பேர் தான் இருப்பாங்க. சரியா? அப்ப 12 வீரர்களுடைய பெயர் பதியப்படும், ஆனால் 7 பேர் தான் விளையாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படியே இல்லைன்னு சொன்னா ஒரு அணியில குறைந்தது 5 வீரர்கள் இருந்தால் நாங்க வந்து வலைப்பந்தாட்ட மேட்ச் வந்து நாங்க விளையாடலாம். ஒரு அணியில குறைந்தது 5 வீராங்கனைகள் இருப்பாங்களா இருந்தா. பேச கேக்குதா? பேச கேக்குதா? கேக்குது. சார் ரைட். அப்ப ஒரு அணியில குறைந்து 5 வீராங்கனைகள் இருப்பாங்களா இருந்தா வலைப்பந்தாட்ட விளையாட்டை நாங்க விளையாடலாம். அப்ப அந்த 5 பேர்ல மையத்தோன் சில விளையாடுறவர், சென்டர்ல விளையாடுறவர் முக்கியம். அந்த சென்டர்ல விளையாடுறவர் இருந்தா நாங்க 5 பேரை வச்சு இந்த மேட்சை விளையாடக்கூடியதாக இருக்கும். சரியா? இது எழுதிக்கொள்ள பிள்ளை டக்குன்னு. சார் இங்க மழை பெய்யல சார். குயிக்கா எழுதிக்கிறேங்க. சார் எங்களை விட மழை பெய்யல, கரண்ட் தான் போகுது. ரைட். எங்களுக்கு மழை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு கரண்ட் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு பவர் கட் இல்ல. நினைக்கிற மாதிரி நைட்டுக்கு வைக்கவான தெரியல. 9 மணிக்கு பிறகு தண்ணி இல்ல சார். சில நேரம் காலையில தண்ணி இல்ல. நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார். தண்ணி சொல்லுங்க சார் நீங்க என்ன இடம் சார்? நான் நியூ அட்மிஷன் நான் கண்டி. நீங்க சொல்லுங்க, நியூ அட்மிஷன் நான் நியூ அட்மிஷன் சார், கண்டி. கண்டிலங்க. கண்டில வட்டப்புலூருக்கு பானபஸ் ரோட். இல்லங்கள வட்டப்புலூருக்கு பானபஸ் ரோட். வட்டப்புழுவ சார் எங்க சொல்லுங்க சார் ரைட். வட்டப்புழு. ஓகே ஓகே. வட்டப்புழு. சரி சரி. சார் என்னிடம் சார் நீங்க என்னடா? நான் கண்டில, நான் கம்பல். சார் கம்பலையா சார். சரி சார். தேங்க்யூ சார். சொல்லி தேங்க்யூ சார். சார் இங்க மழை பெய்யல சார். சரி பிள்ளை எழுதுங்க. எழுதுறீங்க. சார் எழுதிட்டேன் சார். ரைட். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோ சார். நோ சார். எஸ் சார். நோட்ஸ் மாத்தா பிள்ளை. அடுத்தது போடவா? நோ சார். என்ன சார்? ரைட். பாருங்க. நான் பேச கேக்குதா? ரைட். இந்த வலைப்பந்தாட்ட மைதானத்தினுடைய மாதிரி வரைபடம் இங்க காட்டப்பட்டிருக்கு பிள்ளை. சார் இதுக்கு போட்டதை கொஞ்சம் போட முடியுமா சார்? எழுதியாச்சு சார். சார் எழுதியாச்சு எழுதியாச்சு. சார் கொஞ்சம் டைம் தாங்க சார்.
ரைட். இந்த வலைப்பந்தாட்ட மைதானத்தினுடைய வரைபடம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, மாதிரி வரைபடம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய நீளம் வந்து 30.5 மீட்டரும் அகலம் வந்து 15.25 மீட்டரும். அப்ப 30.5 மீட்டருங்கிறது 30.50 மீட்டர். அதே மாதிரி 15.25 மீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த வலைப்பந்தாட்ட மைதானம் இருக்கு பிள்ளைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 30.5 மீட்டர் அப்படிங்கறத வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. சரியா? சம அளவு கொண்ட இடைவெளிகள்ல 3ஆ பிரிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா 10.16 மீட்டர் அளவுல 3ஆ பிரிச்சிருக்காங்க மைதானத்தை. சரியா? அது மட்டும் இல்லாம அந்த 2 பக்கமும் விளையாடக்கூடிய பேற்று பிரதேசம், அரை வட்டத்துல காட்டப்பட்டிருக்க அந்த பேற்று பிரதேசம், இந்த பேற்று பிரதேசத்தினுடைய விட்டம் வந்து 4.9 மீட்டராக இருக்குது விட்டம். சரியா? அந்த 4.9 மீட்டர் விட்டத்துல தான் இந்த அரை வட்டத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து மையப்புள்ளி, அங்க மையப்புள்ளியில ஒரு வட்டம் ஒண்ணு போட்டு அந்த வட்டத்துல தான் பந்தை வச்சு அங்க இருந்து விளையாடுவாங்க. அந்த வட்டம் வந்து மையப்புள்ளி வந்து 0.9 மீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டமாக காணப்படுது. 0.9 மீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டமாக அது காணப்படுது. சரியா? சரி சார். அடுத்து மிக முக்கியமான விஷயம் இன்னொன்னு, இந்த வலைப்பந்தாட்ட பேற்று கம்பங்களின் உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 3.05 மீட்டர், அதாவது 10 அடி உயரத்துல அந்த வலைப்பந்தாட்ட பேற்று கம்பங்கள் காணப்படும். பேற்று கம்பம்னு தெரிந்தானே, கோல் போஸ்ட். அதே மாதிரி பந்தினுடைய நிறை, இதெல்லாம் பிள்ளைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த அளவு திட்டம் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க வலைப்பந்தாட்டம் விளையாடணும்னா கட்டாயம் இந்த அளவு திட்டத்துல தான் மைதானம் இருக்கணும், பேற்று கம்பங்கள் இந்த அளவு திட்டத்துல தான் இருக்கணும். பந்தினுடைய நிறை வந்து 400 தொடக்கம் 450 கிராம் வரைக்கும் இருக்கலாம் பந்தினுடைய நிறை. அதே மாதிரி அந்த பந்தினுடைய சுற்றளவு 69 சென்டிமீட்டர் தொடக்கம் 71 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அவன 69ல இருந்து 79க்கு இடையில இருக்கலாம், 70 இருக்கலாம், 71 இருக்கலாம். 71.5 அதே மாதிரி 68.5 இருக்க இயலாது. சரியா? இந்த இதுல தான் இருக்கணும், அளவு திட்டத்துல தான் இருக்கணும். சரியா? அதை எழுதி கொள்ளுங்க. ஓகே சார். சார் போடலுமா கொஞ்சம்? படம் தேவைன்னா வரைஞ்சு கொள்ளுங்க, இல்லாட்டி புக்ல இருக்குமான்னு தெரியல. நான் இதை 8ல இருந்து எடுத்து போட்டேன் உங்களுக்கு இந்த இதை விளங்கப்படுத்துறதுக்கு. சரியா? கீறிட்டீங்களா? புக்ல இல்ல சார். சொல்லுங்க, சொல்லுங்கள். அடுத்து கீழே இருக்கிறத போட முடியுமா சார்? அடுத்ததை போடுவா. படத்துல இருக்கிற கீழது கொஞ்சம் போடலுமா? விளங்கலாமா நீங்க சொன்னது எனக்கு?
ஓகே சார் அடுத்து எழுதியாச்சு பாத்தீங்கன்னா வலைப்பந்தாட்ட சொல்லுங்க எழுதலையா? சார். ஒன்னாவது போட்டது கொஞ்சம் வைக்கிறா. இதையா? வலைப்பந்தாட்ட மைதானத்தின் இது இதாம்மா அகலம் அடுத்தா? நீளம் அந்த அதுவல் அடுத்தது சார். இதா? இந்த இதான் சார் வலைப்பந்தாட்ட பெற்றுக்கொள்ளும் கம்பங்கள். சார் வலைப்பந்தாட்ட திறன்களை கொஞ்சம் போட முடியுமா சார்? ரைட், போடுற பிள்ளைகள் இருங்க, இதை எழுதிட்டோம். எழுதி எழுதுங்க, நேரமாகுது பிள்ளை. ஒவ்வொரு எழுத்தா பார்த்து எழுதாம குயிக்கா எழுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வலைப்பந்தாட்டத்தினுடைய திறன்கள், இதுல வந்து 5 திறன்கள் இருக்கு வலைப்பந்தாட்டத்துல. பந்தை கட்டுப்படுத்தல், பாத செயற்பாடு, தாக்குதல், பந்தை தடுத்தல், பேற்றுக்கெய்தல். சரியா? பால் கண்ட்ரோலிங், ஃபுட் வாக்கிங், அட்டாக்கிங், டிஃபெண்டிங், ஷூட்டிங். இந்த 5 திறன்கள் அடிப்படையில தான் வலைப்பந்தாட்டம் விளையாடப்படும். இப்ப வாலிபால்ல பாத்தீங்கன்னா 6 திறன்கள் இருக்கு. அந்த 6 திறன்களினுடைய அடிப்படையில தான் வாலிபால் விளையாடப்படும். அதே மாதிரி வலைப்பந்தாட்டம் இந்த 5 திறன் அடிப்படையில் விளையாடப்படும். சரியா? சார் எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓம் சார். சார் நோ சார் எழுதல டைம். சார் எழுதியாச்சு சார். அடுத்து இந்த பாத செயற்பாடுன்னா என்ன? பாத செயற்பாடுன்னா என்ன? பேச கேக்குதா? பாத செயற்பாடு என்பது பாத செயற்பாடு அப்படின்றது வந்து நாங்க வலைப்பந்தாட்ட விளையாட்டுல ஈடுபடும் பொழுது இந்த பந்தை வந்து சார் கேட்கல சார். கிளியர் இல்ல சார். எதிரணி வீராங்கனைகளுக்கு பந்து கொடுக்காம சார் நீங்க பேசுறது கிளியர் இல்ல. வீராங்கனைகளுக்கு மாத்திரம் பந்தை கொடுத்து விளையாட வேண்டியிருக்கும். பாஸ் பண்ணி விளையாட வேண்டியிருக்கும். சார் பேசுறது கிளியர் இல்ல. பேசுறது கிளியர் இல்ல. பந்து அப்படி பாஸ்
சார் நீங்க பேசுறது கேக்குதுல்ல நீங்க பேசுறது கேக்குதுல்ல சார் கிளியரா கேக்குதுல்ல ஸ்ட்ரக் ஆகுது சார் என்ன சார் நீங்க பேசுறது கேக்குது இல்ல. ஸ்ட்ரக் ஆகி வருது சார் நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. பிள்ளைகள் இப்ப கேக்குதா பேசுறது? கேக்குது சார். ரைட், பாருங்க பாத செயற்பாடுகள் பிள்ளைகள். பந்தை வந்து நாங்க கையாளும், அதாவது எதிரணி வீராங்கனைக்கு நாங்க பந்தை அனுப்புவோம். சாரி, எங்களை அணியில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு நாங்க பந்தை வந்து பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதான் அந்த நெட் பால். அப்ப அந்த பந்தை பாஸ் பண்ணும் பொழுது எதிரணி வீராங்கனை கையில பந்து கிடைக்காம நாங்க எங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு பந்தை பாஸ் பண்ணணும். அப்ப அதற்கு நாங்க எங்களுடைய பாத செயற்பாடு, அதே மாதிரி பந்தை அனுப்பும் முறைகள் வந்து இங்க மிக முக்கியமா இருக்கும். சார் நீங்க பேசுறது கிளியர் இல்ல சார். சார் நீங்க பேசுறது விளங்க இல்ல சார். சார் நீங்க பேசுறதுக்கு விளங்கல. பேசுறது விளங்குதில்ல, ஸ்ட்ரக் ஆகுது. சார் நீங்க பேசுறது விளங்கியல்ல சார். இப்ப கேக்குதா பேசுறது? கொஞ்சம் கேக்குது சார். ரைட், பாருங்க பாத செயற்பாடு அப்படிங்கிறது வந்து ஓம் சார் கேக்கியது சார். நாங்க பந்தை பிடிச்சதோட எங்களுடைய எந்த பாதம் முதல் நிலம் போடுதோ அந்த பாதத்தை வந்து நாங்க பந்தை எங்களுடைய சக வீராங்கனைக்கு கொடுக்குற வரைக்கும் நாங்க எங்களுடைய பாதத்தை மூவ் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. சரியா? அசைக்கவோ இழுக்கவோ தூக்கவோ முடியாது. அப்ப அதுக்குதான் அந்த பாத செயற்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். நாங்க சரியா? இது எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட், அப்ப நாங்க இதோட கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். மிகுதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? குட் நைட். Good night, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Good night. Good night, sir.